சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதாவது எஸ்ஐஆர். உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை சரிபார்ப்பது எப்படி? புதிய நடைமுறைகள் என்ன? இவை எல்லாவற்றையும் ஒரே வீடியோவில் எளிய முறையில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் கடைசியில் நீங்கள் ஒரு நிமிடத்திலேயே உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா என்று ஆன்லைனில் சரிபார்க்கக்கூடிய வழியையும் தெரிந்து கொள்வீர்கள். அதனால் வீடியோவை கடைசி வரை முழுமையாக பார்க்க மறக்காதீர்கள். முதலில் ஒரு முக்கியமான கேள்வி, எஸ்ஐஆர் என்றால் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். எஸ்ஐஆர் என்பதின் விரிவாக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் ஆகும். இதுவே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி ஆகும். இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் வாக்காளர் பட்டியலில் பழைய பெயர்கள், இருமுறை உள்ள பதிவுகள், இறந்தவர்களின் பெயர்கள் போன்ற தவறுகளை நீக்குவது ஆகும். அத்துடன் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, முகவரி மாற்றங்கள் அல்லது விவர திருத்தங்களையும் புதுப்பிப்பதும் இதன் முக்கிய பணி ஆகும். முன்பு இது காகித அடிப்படையில் நடந்தது. ஆனால் இப்பொழுது அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது இணையதளத்தின் மூலமாகவே உங்கள் பெயரை சரிபார்க்கவும் திருத்தத்திற்காக விண்ணப்பிக்கவும் முடியும். பலர் நினைப்பார்கள், நம்ம பெயர் பட்டியலில் இருந்தால் போதும், புதுப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளதா என்று. ஆனால் உண்மையில் வாக்காளர் பட்டியல் புதுப்பிப்பது அனைவருக்கும் ஒரு முக்கியமான கடமை ஆகும். ஏனென்றால் நீங்கள் வேறு இடத்திற்கு குடியிருப்பை மாற்றி இருந்தால் பழைய தொகுதியிலேயே உங்கள் பெயர் இருக்கும். வாக்காளர் அட்டையில் சிறிய தவறுகள், அதாவது பெயர் எழுத்து பிழை, முகவரி பிழை, வயது போன்றவை தவறாக இருந்தால் அதை இப்பொழுதே திருத்தலாம். அடுத்து 18 வயதை கடந்த புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்க்கவும் முடியும். இவற்றை செய்யாமல் விட்டால் தேர்தல் வரும்பொழுது உங்கள் பெயர் பட்டியலில் இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. இந்த ஆண்டு சிறப்பு திருத்த நடவடிக்கை நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக தங்களது தொகுதி வாக்காளர் பட்டியல் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் உங்கள் பெயர் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிகளை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா, சரிபார்ப்பது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இதுதான் நமது வீடியோவின் முக்கியமான பகுதி ஆகும். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பது மிகவும் எளிமையான நடைமுறை ஆகும். முதலில் உங்கள் மொபைல் அல்லது கணினியில் www.nvsp.in அல்லது www.elections.tn.gov.in என்பதை திறக்க வேண்டும். அதில் சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அல்லது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் தேடுங்கள் என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும். அடுத்து இங்கே உங்களுக்கு 3 வழிகள் இருக்கும். எபிக் எண், அதாவது வாக்காளர் அடையாள எண் மூலமாக தேடலாம். அல்லது தந்தையின் பெயர், உங்களின் பெயர், தொகுதி, வயது போன்ற விவரங்களை வைத்து தேடலாம். அல்லது சில மாநிலங்களில் மொபைல் எண் மூலமாகவும் தேடலாம். அடுத்து உங்கள் விவரங்களை உள்ளிட்டவுடன் உங்கள் பெயர் மற்றும் முகவரி பட்டியலில் வந்தால் அதுவே உங்கள் பெயர் உறுதியாக பட்டியலில் உள்ளது என்பதற்கான சான்று ஆகும். ஒருவேளை அதில் தவறுகள் இருந்தால் அல்லது பெயர் இல்லை என்றால் அடுத்தபடியாக ஃபார்ம் 6, ஃபார்ம் 8, ஃபார்ம் 7 போன்ற ஆன்லைன் படிவங்கள் மூலம் திருத்தம் செய்யலாம். அதற்கும் இதே இணையதளத்தை பயன்படுத்தலாம். இது டிஜிட்டல் காலம், எனவே நாம் நேரடியாக மொபைல் வழியாகவும் இதை சரிபார்க்க முடியும். வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப் என்ற அதிகாரப்பூர்வ செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்யவும். செயலியை திறந்தவுடன் சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் என்பதை தேர்வு செய்யவும். எபிக் எண் அல்லது பெயர் மூலம் தேடவும். உங்கள் பெயர், முகவரி, தொகுதி அனைத்தும் உடனடியாக திரையில் தெரியும். இது அரசு அங்கீகாரம் பெற்ற செயலி என்பதால் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் பயன்படுத்தலாம். நமது பெயர் பட்டியலில் இல்லை என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நமக்கு 2 வழிகள் உள்ளன. ஆன்லைனில் ஃபார்ம் 6 மூலம் புதிய பதிவு செய்யலாம். அல்லது அருகில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். புதியதாக விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அடையாளச் சான்று, ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்றவை. முகவரி சான்று, வாடகை ரசீது, மின் கட்டண ரசீது போன்றவை. வயது நிரூபிப்பு, பிறந்த சான்றிதழ், 10th மார்க் ஷீட் போன்றவை. சிலர் வாக்காளர் பெயர் சரிபார்க்க என்று கூகுளில் தேடும் பொழுது தவறான இணையதளங்களை திறந்து விடுகிறார்கள். இதில் தனிப்பட்ட தகவல்கள் கேட்கப்படலாம். அதனால் கவனமாக இருங்கள். உங்கள் எபிக் எண் அல்லது மொபைல் எண்ணை மட்டும் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் மட்டும் உள்ளிடவும். வேறு எந்த தளங்களிலும் சேர்க்க வேண்டாம். இந்த ஆண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நவம்பர் 2025 ஆரம்பமாகி டிசம்பர் 2025 முடிவடையும். அதற்கு பிறகு இறுதி பட்டியல் ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆகவே உங்கள் பெயரை உடனே சரிபார்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்தும் முதல் படி ஆகும். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்கவும், இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிரவும். மேலும் அரசு தகவல்கள், பொது நலச் செய்திகள் போன்றவற்றை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.